Hello friends, welcome back to our channel. So இன்னைக்கான இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்துருப்பீங்க. சோ எப்படி இந்த மாதிரி ஒரு நார்மல் போட்டோல இருந்து எப்படி நம்ம வந்து அந்த ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் மாதிரி நம்ம எடிட் பண்ணலாம் அப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். சோ நீங்க இப்போ ஸ்கிரீன்ல பாத்துருப்பீங்க அந்த ரைட் சைடுல ஒரு இமேஜ் இருக்கும். சோ அந்த மாதிரி தான் நாம வந்து இப்போ நம்ம மேக் பண்ண போறோம். சோ பக்காவா அந்த ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் மாதிரி நம்ம வந்து ஈஸியா நம்ம மேக் பண்ணிரலாம். சோ நீங்க இந்த வீடியோ அப்படியே எண்ட் முடிய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற அந்த PicsArt அப்ளிகேஷன் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தாங்க இருக்கும். கீழே சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலரில் ஒரு ப்ளஸ் ஐகான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்க அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற அந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த இமேஜ் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி நமக்கு ஒரு பேஜில் அந்த இமேஜ் வந்து ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்டர் மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு தேவைன்னா இப்படியே நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை நீங்கள் இது வந்து கிராப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ அந்த ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போய் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் அந்த போர்ட்ரைட் அப்படின்னு சொல்லி ஒரு சைஸ் இருக்குது. ஸோ அந்த சைஸில் தான் இந்த இதை வச்சுட்டு ஸோ அந்த வாட்டர் மார்க்கு கீழே அந்த பார்டர் எதுவுமே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நான் வந்து கிராப் பண்ணி நான் செட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு டிக் ஆப்ஷன் கொடுத்து இதுலேருந்து நான் வெளியில் வந்துடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக்ரவுண்டை நீங்கள் கரெக்டாக அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் அ ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி விட்டிங்கன்னா தெரியும். ஸோ அதில் போய் நீங்கள் அந்த எடிட் பண்ண போகிற இமேஜை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் தான் ஆட் பண்ணணும். நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ண போகிற அந்த இமேஜ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க இந்த இமேஜ் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் எடிட் பண்ணுறக்காண்டி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கிற அந்த இமேஜ் வந்து நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். கீழே வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி விட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கட் அவுட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு பேஜ் விசிபிள் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் அப்படிங்கிறத வச்சுட்டு அதில் பெர்சன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் கரெக்டாக அந்த இமேஜில் இருக்க அந்த பெர்சனை மட்டும் கரெக்டாக அந்த மாதிரி கட் பண்ணிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லேயே 2-3 ஃபேஸ்லாம் தெரியுறனால அதுவுமே இதில் வந்து மார்க் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா அதில் ரிமூவ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எரேஸுங்கிற ஆப்ஷனில் போய் நீங்கள் அதில் போய் அதெல்லாம் எரேஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் ஒன்றா நீங்கள் எரேஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி அந்த பெர்சன் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்து அந்த இமேஜ் வந்து நீங்கள் கிராப் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஈஸியாக நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கிராப் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ பட்டன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் இன்னும் ஒழுங்காக எரேஸ் ஆகாமல் இருக்குது அதெல்லாம் நீங்கள் பார்த்து இந்த மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாம் எரேஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து இதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து அந்த ஜூம் பண்ணி ட்ராக் பண்ணுறக்காண்டி கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் ஒரு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அந்த ஸ்க்ரீன் சைஸில் நீங்கள் வந்து அந்த இமேஜை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த நீங்கள் ஆட் பண்ணி அந்த கிராப் பண்ணிக்கிற அந்த இமேஜ் வந்து கரெக்டாக அந்த வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அந்த ஃபேஸ் வந்து கரெக்டாக சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்தோன்னே கரெக்டாக பெர்ஃபெக்டாக அந்த ஃபிட்டான மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா எரேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த சைஸ் எல்லாமே கொஞ்சம் நார்மலில் வச்சுட்டு ஸோ ஹார்ட்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 30-20 அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணிட்டு இது என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க் ஷேப்பில் அந்த ரவுண்டாக அப்படி இருக்கிற மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா இந்த மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணி விட்டுருவோங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஆஃப் சர்க்கிள் அப்படின்னா அந்த சர்க்கிளில் ஆஃப் சர்க்கிளில் இருந்தால் அந்த ஷேப் வந்து எப்படி இருக்குமோ அந்த ஷேப்பில் அந்த இமேஜ் அந்த ஷோல்டரில் இருந்து கொஞ்சம் அப்படி கீழே அப்படியே நீங்கள் அப்படியே ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி இந்த மாதிரி நீங்கள் எரேஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் அப்படி அந்த பேக்ரவுண்டுக்கு சென்டரில் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் எரேஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ மேலெலாம் நீங்கள் எதுவுமே நீங்கள் எரேஸ் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி அந்த இமேஜுக்கு கீழே மட்டும் இந்த மாதிரி நீங்கள் அப்படியே எரேஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ ஏதாவது ஏரியாவில் வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக கிராப் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஸோ அதுவும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீனாக நீட்டாக அந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரஷ் சைஸை நீங்கள் கொஞ்சம் சைஸை கம்மி பண்ணிட்டு அந்த ஹார்ட்னஸ் வேல்யூ லைட்டை நீங்கள் கூட்டிட்டு ஸோ அந்த எங்கெல்லாம் அந்த ஒழுங்காக கிராப் ஆகாத மாதிரி தெரியுதோ ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பேக்ரவுண்டில் நீங்கள் க்ளீன் பண்ணிடுவோங்க. ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக அந்த இமேஜ் ஃபுல்லாக நீங்கள் எரேஸ் பண்ணி முடிச்சுட்டு ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து எழுந்து நீங்கள் வெளியில் வந்துக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண வரோம் பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி விட்டிங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு அதில் 3வது லைனில் 2வது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த பிரைட்னஸ் வேல்யூ வந்து ஸோ ஒரு 12 இல்லைனா 13 அந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதோட வேல்யூ வந்து அதை மைனஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு -13, 12 அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு, ஸோ அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா எரேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை இந்த மாதிரி கொடுத்து இன்வெர்ட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க பார்த்தீங்கன்னா, அதில் ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அந்த ப்ரஷ் சைஸ் எல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ அந்த எந்தெந்த ஏரியாலாம் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறோமோ ஸோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து ப்ரஷ்ஷை வச்சு நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நெத்தியில், ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நோஸில், அதுக்கப்புறம் அந்த கன்னத்தில், அந்த மாதிரி ஏரியாலலாம் நீங்கள் வந்து அந்த எந்தெந்த ஏரியாலாம் அந்த ஹைலைட்டில் கொஞ்சம் அந்த ஷைனிங்காக தெரிகிற மாதிரி எந்தெந்த ஏரியாலலாம் மாதிரி வைக்கணுமோ ஸோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸில் ஃபுல்லாகவே இந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ அப்படின்னா பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரீஸ்டோர் அந்த மாதிரி அந்த ப்ரெஷ்ஷில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி முடிச்சுட்டு, ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக நான் இப்போ நீங்கள் பண்ண அந்த ஸ்டெப் எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த இதை நீங்கள் முடிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் அந்த பிளருங்கிற கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாக பிளர் ஆகிடும். ஸோ இப்போ இந்த பிளரான இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இல்லைனா 5 மேக்ஸிமம் இந்த 2 இதில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 இல்லைனா 5 இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ செட் பண்ணிட்டு ஸோ அகைன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரேஸ் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி அந்த பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்லாம் குறைச்சிட்டு அந்த எரேஸில் போய் ரிமூவ் பண்ண மாதிரி, ஸோ இதுலேயும் அதே மாதிரி அந்த எரேஸுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எரேஸுங்கிற கொடுக்கணும். அந்த ரீஸ்டோர்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா அது கொடுக்கக்கூடாது. ஸோ எரேஸ்ன்னு கொடுத்துட்டு ஸோ எல்லா ஏரியாவும் பிளராக இருக்கணும். ஸோ அந்த ஃபேஸ் மட்டும் பிளராக இருக்கக்கூடாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ் ஏரியா ஃபுல்லாக நீங்கள் வந்து அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது அந்த ஹேரு மற்ற பேக்ரவுண்டு எல்லாமே பிளர் ஆகிரும். ஸோ ஃபேஸ் மட்டும் பிளர் ஆகக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் இந்த பிளர் இதில் போய் நீங்கள் கொடுத்துட்டு, ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் நான் பார்த்த மாதிரி அந்த ஃபேஸ் ஏரியா ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ஃபுல்லாக நீட்டாக நீங்கள் எரேஸ் பண்ணி முடிச்சுட்டு, ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைட் கார்னரில். ஸோ அதை கொடுத்து இதுலேருந்து நீங்கள் வெளியில் வந்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே எஃபெக்ட்ஸில் தான் நம்ம அடுத்ததாக இன்னொரு இது நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அகைன் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் நீங்கள் போயிட்டு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு அதில் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா HDR அப்படின்னு சொல்லி ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அந்த எரேஸுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கார்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்வெர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மார்க் பண்ணி காட்டுறேன்னு தெரியும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அது நார்மல் இமேஜுக்கு வந்துடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ரீஸ்டோர் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு எங்கெல்லாம் அந்த HDR மோட் இருக்கணுமோ அங்கே மட்டும் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் வந்து இருக்கணும். ஸோ அதனால் நம்ம அந்த 2 கண்ணிலையும் இந்த மாதிரி நீங்கள் அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நோஸில் அந்த சென்டரில் இருக்க ஏரியா, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லிப்ஸு அந்த ஏரியாலாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கன்னத்தில், ஸோ அது மாதிரி இந்த கன்னத்தில் எங்கெல்லாம் அந்த ஷைனிங்னஸ் எங்கெல்லாம் நம்ம அந்த ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எஃபர்ட் இந்த மாதிரி நம்ம பண்ணோம். ஸோ அதே மாதிரி அந்த ஏரியாலலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிக்கோங்கன்னா ஸோ பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸில் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேர்லையும் ஸோ ஒரு 2-3 இடத்துல இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக 2-3 இடத்துல இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண், மூக்கு, வாய் இந்த 3 இடத்துல மட்டும் கொடுங்க. ஸோ ஒரு கன்னத்தில் அந்த ஷைனிங்காக இருக்கிற இடம் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு ஸோ மேலே ஒரு டிக் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுலேருந்து வெளியில் வந்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து PicsArtல ஃபுல்லாக அந்த ரீடச் மாதிரி இப்போ நம்ம நல்லா க்ளீனாக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட்காண்டி நம்ம இன்னொரு அப்ளிகேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 ஸ்டெப் நம்ம வந்து இந்த PicsArt அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த வந்து இப்போ எடிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 ஸ்டெப்பை நீங்கள் பண்ணி முடிச்சுட்டு தான் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து எடிட் பண்ணணும். ஸோ அப்படின்னா தான் அது வந்து இமேஜ் வந்து கரெக்டாக அந்த ப்ராப்பராக அந்த ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் லுக்காக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது அடுத்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். ஸோ அந்த இமேஜ் நீங்கள் சேவ் பண்ணிட்டு ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு லிங்க் கொடுக்கேன். ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ எடிட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரியில் வந்து வியூ ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ PicsArtல எடிட் பண்ணி வச்சுருந்தா அந்த இமேஜை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணி விட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே லாஸ்ட் லைனில் ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த பாயிண்டர் சிம்பிள் வச்சு நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த எஃபர்ட் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய லெவலில் ஒரு எஃபர்ட்டும் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரே எஃபெக்ட் தான், ஆனால் அதோட லெவல் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். எஃபர்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும் ஒரு இதுவும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க, நான் 4வது இது வந்து கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் எஃபர்ட் மாதிரி கொடுத்துருக்கு. இப்போ நான் நார்மலாக இருக்கிற மாதிரி காட்டிருக்கேன். ஸோ ரெண்டுக்கும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ஸ்க்ரீன்லேயே தெரியும். ஸோ ஒரு இதுவும் கொடுக்க அந்த ஆயில் பெயிண்ட் எஃபர்ட் வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ நான் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் 4 கொடுத்துருக்கேன். ஸோ 5 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நான் 4ல் வச்சுட்டு நார்மலாக அந்த டிஃபால்ட்டாக உள்ள இமேஜுக்கும் ஸோ இதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு நல்லா நீங்கள் ஸோ இப்போ நான் இந்த மொபைலில் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கனால உங்களுக்கு அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது. ஸோ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே மாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா எரேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஐ ஏரியா, ஸோ 2 கண்ணு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அந்த 2 கண்ணு அந்த ஏரியாலாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிப்ஸு அந்த ஏரியாலாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எதுலேயும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண வேண்டாம். ஸோ மேக்ஸிமம் இந்த கண்ணு வாய் இந்த 2 மட்டும் ரிமூவ் பண்ணிங்கனாலே அந்த ஏரியா வந்து ரொம்ப ஹைலைட்டாக காட்டும். ஸோ மற்ற ஏரியாலாம் அந்த ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட்டாக அந்த ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இவ்வளோ தான். ஸோ ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ இப்போ நார்மலாக அந்த கிஃப்ட் பேஜ்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டிஜிட்டல் பெயிண்டிங் அந்த மாதிரிலாம் நிறைய நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாமே இந்த மாதிரி தான் எடிட் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் அது வந்து இவங்க வந்து இதில் பண்ண மாட்டாங்க, ஃபோட்டோஷாப் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம மொபைலில் எடிட் பண்ணோம்னா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருப்பீங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த பெர்ஃபெக்டாக ஒரு ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து கிடச்சிட்டு. ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த கீழே இருக்கிற அந்த லெவல் வந்து உங்களுக்கு கம்மியாகனாலும் கம்மியாக வச்சுக்கோங்க. இல்லை ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த ஒரு ஆயில் பெயிண்ட் எஃபெக்ட் வந்து நம்ம ஈஸியாகவே நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிற எல்லா ஸ்டெப்பும் நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒரு வாட்டி நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் எடிட் பண்ணிங்கன்னா ஸோ அடுத்த வாட்டி நீங்களாவே ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். கண்டிப்பாக அந்த ஆயில் பெயிண்டிங் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ வேறு எதுவும் கமெண்ட் எதுவும் ஃபீட்பேக் எதுவும் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காம நீங்கள் வந்து ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.